இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வழுவாகுமா, தூய மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வழுவாகுமே, தூய மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொது காலம் 20வது ஞாயிறு திருவழிபாட்டிலே பங்கெடுப்பதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை சிந்திக்க நாம் முற்படுவோம். ஒரு முறை ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றிருந்த ஒரு நிறுவனம், அதிலே பல இந்து சகோதர சகோதரிகள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில கடவுள் நம்பிக்கை இல்லாத நார்த்திகர்களும் அந்த நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிறுவனத்திலே ஒரு கிறிஸ்துவர் தனக்கு